ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், தேசத்தினுடைய எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறார் என்றால் சபையிலே ஒரு நோக்கம் உண்டு, சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு குடும்பங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஊழியங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் வார்த்தையாக இருக்கிறவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒன்றையும் மறைத்து வைக்கிறதில்லை. ஹல்லேலூயா. எதுவென்று என்ன பண்ணுறதில்லை, ஆண்டவர் மறைத்து வைக்கிறதில்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறவர். அந்த வார்த்தையை அனுப்பி அதை செய்ய சொல்லுகிறவர், எச்சரிப்பு செய்கிறவர், நடத்துகிறவர் எல்லாம் அவர்தான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பேசுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கவனிக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக பதில் கொடுக்கிறவர். அப்போ மொத்தத்தில் அவர் ஜீவனோடு நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஜீவனோடு அவர் எப்படி இருக்கிறார்? நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவைகள் கண்கள் இருந்தும் மூக்கிருந்தும் காலிருந்தும். ஹல்லேலூயா. அது ஒரு குரூப் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி இதுவரையிலும் நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் அவர் நடத்துகிறது வரையிலும் அவர் சொன்னவைகள் நடக்கும். அவர் ஆலோசனை கொடுப்பார். தன்னுடைய பிள்ளைகளை எந்த வழியில் நடத்த வேண்டும் என்று அவர் ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆக அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய், கவனிக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் செழிப்பும் சந்தோஷமும் பரலோகத்தினுடைய மகிமையும் இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, உனக்கு முன்பதாக சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறான். ஆண்டவர் ரெண்டையும் நம்ம கையிலே கொடுத்துருக்காரு. ஆண்டவர் எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணுறவர் இல்லை. நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறவர் இல்லை. அதான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை சொல்லுவார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுறான். அதாவது ஒரு ஆள் வந்து ஜென்டிலாக வரணும்னா எப்படி வருவார்? கதவை தட்டுவார். உள்ளவங்க திறந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்க உள்ளே வருவாங்க. கூப்பிட்டா உள்ளே வருவாங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜென்டிலான ஆண்டவர். ஹல்லேலூயா. சிலது அப்படி இல்லை. அங்கே என்ன நடக்கணும்னா அதை அடித்து உடச்சிட்டு அது கதவாவது இதாவது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் வந்து என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணி நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்போதுமே நம்ம கூட பேசிட்டு சந்தோஷமாக அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க தகப்பன் எப்போதும் விரும்பி கொண்டு இருக்கிறார். அதுதான் அதனுடைய நோக்கம். அப்பாவுடைய விருப்பம் என்ன? என்னுடைய பிள்ளை எல்லா விதத்தையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும், எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொண்டிருக்க வேண்டும், எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வர்ஷிப் நடக்கும்போது ஆவியான ஒரு வசனத்தை சொன்னார். எது? திராட்சை செடியானது கொடியில் இணைத்திருக்க வேண்டும், அது இணைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கும் பொழுது தான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பங்காளியாய் மாறுறோம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஆசீர்வாதத்தின் பங்காளியாய் நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் எப்போதும் விரும்பி கொண்டிருக்கிறார். அதான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். அதுதான் இளைய குமாரன் வெளியே ஓடினாலும் திரும்பி வரும்போது என்ன பண்ணுறாரு? ஹல்லேலூயா. தூரத்தில் அவன் வரும்போது அப்பா என்ன பண்ணுறாரு? ஓடி போய் அப்பா என்ன பண்ணுறாரு? ஓடி. அப்போ அவன் போகிறதெல்லாம் அப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவன் திரும்பி வரும்பொழுது தான் அவர் என்ன பண்ணுறாரு? அவனோட ஓடி போய் என்ன பண்ணுறாரு? அதாவது நம்ம ஒரு ஸ்டெப்பு ஆண்டவரே அப்படி நம்ம எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மகிட்ட நெருங்கி வந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் தூரத்துலேருந்து வரும் பொழுதே அப்பா பார்க்குறாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டான், எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டான்? முடிச்சிட்டான்.
இப்போ வரும் பொழுது அப்பா பார்த்தோன்னா அப்பா என்ன பண்ணுறாரு, ஓடி போய் அவனை என்ன பண்ணுறாரு, கட்டி பிடிக்கிறார், விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, அப்பா எப்போது நம்மை ஆசீர்வதித்து அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க தகப்பன் விரும்பி கொண்டு இருக்கிறார். நம்ம தான் நம்ம மனம் போன போக்கில் போய் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கெடுத்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது தேவன் வார்த்தையை அனுப்பும்போது அதை கவனிக்கணும், அதை பிடித்து கொள்ளணும், அவரோடு கூட இசைந்து ஓடுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அப்போ என்ன பண்ண, வேலையை நடத்துங்க. அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் வேலையை நடத்துங்க. என்ன வேலை நடத்தணும்? நீங்கள் ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஹல்லேலூயா. திருமணத்துக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? தைரியமாக தொடங்குங்க. இதை விட நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா? அதை ட்ரை பண்ணுங்க. ஹல்லேலூயா. இது உலகத்தின் காரியங்கள். ஹல்லேலூயா. உன்னதத்திற்குரிய ஆலயத்தை கட்ட விரும்புகிறீர்களா? அதற்கான வேலையை தொடங்குங்க. இவ்வளோ நாள் நான் எதுவும் பண்ணலை ஆண்டவருக்கு என்று ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருடத்தில் உன் வேலையை தொடங்கு, நான் கூட இருக்கிறேன். என்ன சொல்கிறாரு? நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கூட இருந்தாச்சுன்னா என்ன நடக்கும்? ஹல்லேலூயா, சகலமும் நடக்கும். ஹல்லேலூயா. யோவான் எழுதும்போது வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் எழுதினால் இந்த புஸ்தகம் என்ன ஆகாதான், இடம் கொள்ளாதான், உலகம் கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கான். ஹல்லேலூயா. அவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அப்போ அவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய எப்படி இருக்கிறாரு, ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ண வேண்டும், வேலையை தொடங்க வேண்டும். ஒரு வேலை தொடங்காமல் அந்த வேலை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் ஆலோசனை கொடுக்குறாரு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை, தொடங்க வேண்டிய காரியத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேன். ஈசாக்கு விதைவித்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்து 100 மடங்கு. ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், சகல சத்துருக்களும் அவருக்கு என்ன பண்ணினார்கள், அவனோடு ஒப்புரவாகினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாக்கோபோடு கூட தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. வெறுங்கையாய் போனவனை பரிவாரங்களோடு திரும்ப அழைத்து கொண்டு வந்தார். அப்போ ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அந்த காரியத்திற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அந்த காரியத்தை நம்ம முதலாவது முன்னெடுக்க வேண்டும். ஒரு கட்டுறதுக்கு தொடங்கணும். கட்டுறதுக்கு தொடங்கினா தானே ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் பாருங்க, தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அங்கே அவர் அநேக போராட்டங்கள், நெருக்கங்கள், எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா காரியங்களும் என்ன பண்ணிட்டு இருக்குது, நடந்து இப்பொழுது தேசம் ஒரு அமைதலை காண இருக்கிறது. அப்போ தேசம் அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு இருந்துச்சு. வேதம் சொல்லி, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் என்ன பண்ணினாரு, நீங்களாக்கி இளைப்பார் என்ன பண்ணின பொழுது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில், அப்போ நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து தாவீது சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றினது. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றுது, நம்ம ஆடுகளுக்கு பின்னால் நான் இருந்தேன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன், இன்று ஒரு ராஜாவாய், தேசத்தின் ராஜாவாக மாறி இருக்கிறேன். சாதாரண காரியம் இல்லை. ஒரு ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டு படைக்கே வரக்கூடாதுன்னு சொன்ன ஒருவன் ஆடுகளை மேய்க்க அனுப்பிவிட்ட தகப்பன், அவர் ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்று தேசத்தினுடைய ராஜாவாய் மாறி இருக்கிறார். அப்போ ராஜாவாக மாறின உடனே அவருடைய இருதயத்தில், அதான் தாவீதுடைய இருதயம், தாவீதுக்கு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, அவருடைய சிந்தனை எல்லாம் தேவனை குறித்ததாக இருந்தது. துதிக்கிறது, ஜெபிக்கிறது, பாடுறது, இதுதான் தாவீது ராஜாவுடைய வேலை. அப்போ அந்த இடத்துல அவர் தூங்கி கொண்டிருக்கும்போது அதை, இந்த காரியங்களை எல்லாம் அவர் நினைக்கிறாரு, நான் எப்படி இருந்தேன், என்ன நிலைமையில இருந்து இன்னை ஆண்டவர் என்னை இந்த அளவில் உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைத்து கொண்டு
இருதயம் இருக்கும் பொழுது அவருக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கையை குறித்ததான எண்ணம் வருகிறது. உடன்படிக்கை பெட்டியை குறித்ததான எண்ணம் வருகிறது. எண்ணம் வந்த உடனே நான் இவ்வளவு பெரிய வீட்டில் எப்படி இருக்கிறேன், கேது மரங்களால் ஆன வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன், நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது தேவனுடைய பெட்டி, ஹல்லேலூயா, ஒரு ஸ்தலம் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதை குறிக்கும் பொழுது அவருடைய இருதயத்திலே ஒரு பாரம் வருகிறது. தேவனுடைய உடன்படிக்கை குறித்து, உடன்படிக்கை பெட்டியை குறித்த ஒரு பாரம் வருகிறது. உடனே அந்த தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தாரு, நான் இப்போது கேதுர் மரங்களாலான ஒரு பெரிய மாளிகையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதுவரையிலும் என்னை நடத்தி வந்த தேவனுடைக்காக நான் என்ன பண்ணல, அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக நான் தேவனுக்காக எதையுமே நான் செய்யலை அப்படின்னு சொன்ன உடனே அதை ஆண்டவர் அதை கவனிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் உங்களுடைய வாயில சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே என் தேவன் அதை அறிந்திருக்கிறார். அதுதான் நீங்க விசேஷித்தமானவர்கள். மற்றவர்களுக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்க இருதயத்தில் நினைக்கும் பொழுதே அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்போ இவர் சொல்லும் பொழுது பாருங்க, அவர் அந்த கட்டுவாயோ அப்படி என்று அவர் தீர்க்கதரிசிட்ட சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் பேசுறார் பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே 6 வாசிங்க, 4 வாசிங்க. ஹல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசனிடத்திலே பேசுகிறாரு. ஆண்டவர் அந்த இரவிலே தீர்க்கதரிசனிடத்திலே பேசுகிறார். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லல, கேட்கல, ஒன்றும் செய்யல. ஆனால் தன்னுடைய மன விருப்பத்தை தன்னுடைய தீர்க்கதரிசனிடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நாம் அதான் விதத்தில் சொல்லப்பட்டது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அவர் தன்னுடைய இருதயத்தில் வேண்டிக் கொண்டார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், விசேஷித்தமானவர்கள். ஏனென்றால் நீங்கள் இருதயத்தில் அதை வாஞ்சிக்கும் பொழுதே தேவன் இதை அறிந்து நன்மையான காரியமாயிருக்குமே ஆனால் அதை உடனே உங்களுக்கு அருளி செய்வார். அவர் யார், எதை குறித்து அவருடைய எண்ணம் இருந்தது என்றால் ஆலயத்தை குறித்து அவருடைய எண்ணமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆடம்பரங்களை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ அவர் எதை குறித்தும் அவர் அந்த எண்ணங்கள் போகவில்லை. அவருடைய சிந்தனையில் வந்த ஒரே ஒரு காரியம், என் தேவனுடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும், என் உடன்படிக்கைக்கு என்று ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். நான் இவ்வளவு வசதியாக, வாய்ப்பாக, இவ்வளவு ஒரு ராஜாவாக, தேசத்தின் அதிபதியாக நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு தேவன் தான் காரணம். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவன் என்னை இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாக வைத்தது அவருடைய கிருபையினால தான். ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு சம்பளத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அவர்தான் இந்த இடத்துல அவர் என்னை நாட்டி இருக்கிறார். அவர்தான் எனக்கு சபையை கொடுத்திருக்கிறார். அங்கே மூப்பர்கள், ஊழியர்களை கொடுத்திருக்கிறாரு. ஏன்? எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இது தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. ஆனால் அதை நீங்கள் நினைத்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சம்பளம் வரும். ஹல்லேலூயா. சம்பளம் வந்தால் நினைச்சு பார்க்கணும், நான் ஆண்டவருக்காய் என்ன செய்தேன். ஒவ்வொரு மாதம் துவங்கும் பொழுதும் நினைத்து பார்க்கணும், இந்த மாதம் முழுவதும் கடந்து வர தேவன் எனக்கு கிருபை செய்தாரே, நான் அவருக்காக என்ன செய்தேன். ஹல்லேலூயா. சரீர பலவீனத்திலிருந்து சுகம் பெறும் பொழுது, சம்பளம் வாங்கும் பொழுது, பதவி உயர்வு கிடைக்கும் பொழுது, வெக்கேஷன் போகும்போது, திரும்பி வரும் பொழுது, எல்லாவற்றிலும் நான் நினைவு கூறுகிறவர்களாய் மாற வேண்டும் அப்பாவை குறித்து. ஹல்லேலூயா. நம்ம நினைவு கூறுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதுதான் அங்கே தகப்பன் விரும்புகிறாரு. அப்போ அப்பாவுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அப்பா உடனே அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு பாருங்க. அவர் சொல்லும் பொழுதே தீர்க்கதரிசி உடனே இரவிலே ஆண்டவர் தரிசனமாகிறார். இரவிலே ஆண்டவர் என்ன பண்றாரு? தரிசனமாகி வாசிங்க அடுத்தது. நீ போய் என்னவென்றால் நான் வாசமா இருக்கத்தக்கதான ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ, முதற்கொண்டு உலாவினேன், நோக்கி நீங்கள் எனக்கு
இல்லை. அடுத்தது, நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து உன்னோடு இருந்து நிர்மூலமாக்கி பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். 11 வாசிங்க அப்படியே. இளைப்பாற பண்ணினேன், இப்போதும் ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தில் என்ன காரியம் உலாவிக் கொண்டிருக்கிறது, என்ன காரியம் திட்டம் பண்ணப்படுகிறது, எந்த காரியத்தை குறித்து நம்ம அநேக நேரம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த அநேக சிந்தனைகள் நம்ம உலகத்திற்குரிய சிந்தனைகளிலே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறதுனாலே தேவனுடைய சிந்தனைக்கு நம்ம என்ன பண்றதில்ல, இடம் கொடுக்கிறதில்ல. ஆனால் தேவனுடைய சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்கிற பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆகவே சிந்திக்கும் பொழுது நீங்கள் ராஜ்யத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாய் மாறுங்கள், தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தேன், ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த உன்னை எடுத்து இந்த சகல ஜனங்களுக்கும் அதிபதியாக நான் நிறுத்தி இருக்கிறேன், நீ எல்லாவற்றையும் கண்டிருக்கிற. ஆனால் இதுவரையில் நடந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல யாரிடத்துல நான் என்ன பண்ணலை, எனக்காக ஒரு ஆலயத்தை கெட்டுங்க என்று நான் என்ன பண்ணல, கேட்கல. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, பாதுகாத்தாரு, உணவு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணினாரு. ஆனால் அவர் என்ன சொல்லலை, அது எனக்கு ஒரு குறையா, நான் தங்குறதுக்கு நீங்கள் குறையா இருக்குன்னு நினைக்கிறது மாதிரி நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணலை, அதை கேட்கல. ஹல்லேலூயா. எனக்கு ஆலயம் வேணும், என்னுடைய வாசத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணலை, நான் உங்ககிட்ட கேட்கல. ஆனாலும் உன்னுடைய இருதயத்தில் இந்த நினைவு வந்ததினாலே ஹல்லேலூயா உன்னுடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். பாருங்க, அவர் சொன்னது ஆலயத்தை கட்டுறதுக்கு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஹல்லேலூயா, உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்குன்னு செய்ய துவங்குகிற பொழுது உங்களுடைய வீடு கட்டப்படும். ஹல்லேலூயா. நீங்க அதான் ஆண்டவருடைய கருத்துல எப்பவுமே நம்ம அவருக்காக ஒன்று செய்ய தொடங்குறோம் அப்படின்னா நிறைய அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் உண்டாயிருக்கும். ஆனால் தேவன் நமக்குள்ளா இருந்து கிரியை தொடங்க ஆரம்பிப்பார். இப்ப நம்ம அவருக்காக ஒரு காரியத்தை செய்ய ஒரு முயற்சி செய்யும் பொழுது, ஒரு சிறிய ஊழியமாக இருந்தாலும் அதை முயற்சி செய்ய நீங்க தொடங்கும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தின் காரியத்தை செய்யல, நீங்க யாருடைய காரியத்தை செய்றீங்க, பரலோக ராஜ்யத்துடைய காரியத்தை செய்றீங்க. ராஜாவுடைய இருதயத்தில் என்ன இருந்தது, அதை இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார் தேவன். அப்ப உடனே அவர் சொல்றாரு, உனக்கு நிலையான ஒரு வீட்டை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நிலையான ஒரு வீடு, உன் சந்ததி எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு செய்யற விரும்புகிற காரியம், நம்ம இருதயத்தில் தேவனுக்கு என்று எதையாவது ஒன்று ஒரு வேலையை செய்ய துவங்க வேண்டும். ஒரு வேலை செய்ய என்ன பண்ண வேண்டும், நீங்க துவங்க வேண்டும். அது ஆத்தும ஆதாயமா இருக்கலாம், இல்லைன்னா பாடுகிறதா இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்கிறதா இருக்கலாம். நான் ஆத்துமாக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே, ஒரு ஆத்துமா என்னுடைய வாகனம் வருகிறது, அந்த வாகனம் வெறுமையா போகுது, இது உமக்கு பிரியமில்லை, இந்த வாகனம் நிரம்பி தேவனுடைய ஆத்துமாக்கள் நிரம்பி சபைக்கு வர வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்திலே வாஞ்சை வரும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஏனென்றால் இது உங்களுடைய காரியம் இல்லை, இது யாருடைய காரியம், தேவனுடைய காரியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சென்று என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. இப்போ அவ்வளவு பெரிய கட்டளையை நீங்க என்ன பண்றீங்க, உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்றீங்க. ஏற்றுக்கொண்டு என்ன பண்றீங்க, ஆண்டவரே நான் கடந்து செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்ல, நான் போகிற அந்த வாகனம் உங்களுடைய ஆத்துமாக்கள் தேவ பிள்ளைகளால் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது
உங்கள் குடும்பத்திற்கு ஒரு காரியத்தை தேவன் ஆசீர்வாதமாய் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தின் வேலையை நீங்க துவங்குனீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தின் வேலையை துவங்குவார், உங்களுடைய குடும்பத்தின் வேலையை துவங்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை துவங்க ஆரம்பிப்பார். ஏனென்றால் அவர் ஒருவருக்கும் கடன்பட்டவர் அல்ல. என் தகப்பன் ஒருவருக்கும் என்ன பண்றதில்ல, கடன்பட்டவர் அல்ல. அவர் பதில் கொடுக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலையை துவங்கணும். நம்முடைய இருதயத்தில் அது தோன்ற வேண்டும். இருதயத்தில் எண்ணம் தோன்ற வேண்டும். இருதயத்தில் என்ன ஆகணும்? தேவனுக்கென்று எதையாவது செய்வேன் என்கிற எண்ணம் என்ன பண்ணணும்? தோன்ற வேண்டும். அந்த எண்ணம் தோன்றுகிற பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறவராய் மாறுகிறார். நீங்கள் அந்த வேலையை நடப்பிக்கிறவர்களாய் மாறப்போவீங்க. முதலாவது நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர், இந்த வேலையை நான் என்ன பண்றேன், இது உம்முடைய ராஜ்யத்திற்குரிய வேலை. முதலாவது நல்ல தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆணித்தரமா ஒரே ஒரு காரியம் பயந்திருக்க வேண்டும். நான் செய்கிற ஊழியங்கள் போதகருக்கானது அல்ல, சபைக்கானது அல்ல. ஹல்லேலூயா. இப்படி யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் சபையிலே தரித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக செய்கிறேன், பிரதிபலன் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. நான் போதகரை பார்த்து, மூப்பர்களை பார்த்து, இல்லை மற்றவர்களை பார்த்து நான் என்ன பண்ணல, ஊழியம் செய்யல. நான் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. என்னை கனப்படுத்துகிறவர் அவர் தான், என்னை உயர்த்துகிறவர் அவருக்கென்று ஊழியம் செய்கிறேன். ஆகவே என்ன சுற்றி இருக்கிற யார் என்ன சொன்னாலும் அந்த ஊழியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஏனென்றால் அந்த ஊழியத்திலே தான் என்னுடைய சகல ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வேலையை நம்ம அந்த எண்ணம் வரும் பொழுது தேவன் வேலையை துவங்குகிற அந்த உற்சாகத்தின் ஆவியை நமக்குள்ள ஊற்ற பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்தது அதற்காக நீங்கள் ஓட ஆரம்பிப்பீர்கள். ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அப்போ வேலை என்ன பண்ண வேண்டும்? துவங்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இருதயத்திலே தோன்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது இந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் நம்ம இருக்கிறோம். உங்களுடைய இருதயத்தில் ஒரு நல்ல எண்ணம் தோன்றணும். தேவனுக்கென்று ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும் என்கிற ஹல்லேலூயா அந்த உணர்வு உங்களிடத்திலே உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உருவாகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நிலையான வாசஸ்தலத்தை உனக்கு கட்டுவேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த நாளிலே நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் என்னுடைய பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சி இந்த காதெல்லாம் ரொம்ப அந்த சளினாலே இதாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு இருந்த உடனே நான் என்ன பண்ணேன், சரி ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே டாக்டர் பார்த்து செக் பண்ணிட்டு மெடிசன்லாம் கொடுத்துட்டாங்க. நானும் ஜோசுவாவும் சேர்ந்து கீழே இறங்கி வந்து அவன்கிட்ட கேட்டேன், ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டேன். நீ கேஎஃப்சி சாப்பிட்றியா? ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்தணுமே. கேஎஃப்சி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், இல்லை அண்ணன் இல்லை, அதனால் வேண்டாம். அண்ணன் வந்திருந்தானா சாப்பிடலாம், அண்ணன் இல்லாமல் நான் சாப்பிட வேண்டாம் அப்படின்னா. அப்போ வேறு என்ன, தோசை ஏதாவது சாப்பிட்றியா? சாப்பிட்றேன் அப்படின்னா. சாப்பிட்ற இடத்துல போய் உட்காந்தாச்சு. அப்புறம் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன கூப்பிட்டான். அப்பா என்ன அப்படின்னா, ப்ரேயர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டான். நான் உன்னை இப்போ பண்ணணுமா மக்கள், இல்லை வீட்டுக்கு போய் பண்ணணுமா அப்படின்னா. எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டில் வரும்போது அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நீ ஃப்ளாஸ்கை வந்து தொலைச்சிட்ட, ஃப்ளாஸ்கை வந்து தொலைச்சிட்டு இப்போ வர பாக்ஸில் தண்ணி எடுத்துகிட்டு போகிற, அதனால் அது என்ன ஆயிடுச்சு, ஜில்லுன்னு ஆகிடுச்சு. ஜில்லுன்னு குடித்த தண்ணியை குடித்தனால உனக்கு என்ன ஆகிடுச்சு, சளி பிடிச்சிச்சு. அதனால தான் இதெல்லாம் வந்தது. நான் ஃபஸ்ட்லேயே உன்கிட்ட சொன்னேன், நீ என்ன பண்ணலை, அதை கேட்கல அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டே இருந்தேன். அதெல்லாம் அவன் கவனிச்சுட்டு வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ப்ரேயர் பண்ணுவோம்பா அப்படின்னா. நான் உடனே கேட்டேன், இப்போ பண்ணுவோமா மக்களை, வீட்டில் போய் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டேன். வீட்டில் போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக ப்ரேயர் பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், நான் ஃப்ளாஸ்க்கு நோட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன். நான் நாளைக்கு போய் டீச்சர்கிட்ட மிஸ்ஸிட்ட போய் நான் கேட்பேன். அப்போ கேட்கும் பொழுது அவங்க எனக்கு அதை எடுத்து தரணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு அதில் என்ன மிக முக்கியமான பிடிச்சோன்னா, அவன் சொல்கிறதெல்லாம் ப்ரேயர்லாம் நிறைய சொல்லுவான். அதில் காரியம் தரலாம். என்ன பிடிச்சது அப்படின்னா, நான் போய் ஹல்லேலூயா நான் போய் என்ன பண்ணுவேன், மிஸ்ஸிட்ட போய் கேட்பேன். இதுதான் வேலை. ஹல்லேலூயா. எது வேலை? நான் போய் இப்போ சிலர் சொல்லலாம், நான் மிஸ்ஸிட்ட நான் போக மாட்டேன், அவனுடைய ஞானம் ஒரு வித்தியாசமான ஞானம்.
அப்பா நீங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுங்க, நாளைக்கு எப்படியாவது அந்த ஃப்ளாஸ்க் என்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ண அவன் சொல்லலை. அவன் என்ன சொன்னான்னா, நான் நாளைக்கு ஸ்கூலில் போய் மிஸ்கிட்ட போய் கேட்பேன், அவங்க எனக்கு அந்த நோட்டும் ஃப்ளாஸ்க்கும் எனக்கு தரணும், அது இனிமேல் நான் தண்ணி சுடு தண்ணி தான் குடிப்பேன், அப்போ எனக்கு இந்த மாதிரி நோய் வராது, அதனால் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். நான் உடனே சரி மக்களே நம்ம வீட்டில் போய் ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு வந்தோடனே நான் அவனை 2 பேரும் முழங்கால் போட்டு ப்ரேயர் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாருக்கும் டவுட்டு, அப்படிதானே? 1 மாதத்துக்கு முன்னாடி போன ஃப்ளாஸ்க்கு கிடைக்கலையா அப்படின்னு, அப்படிதானே? நான் என்ன டாபிக் வரேன் அப்படின்னா, அவனுடைய ஜெபத்தை தான் நான் சொல்ல வரேன். ஹல்லேலூயா. ஃப்ளாஸ்க்கு கிடச்சிது, நோட்டு கிடச்சிது, எல்லாத்தையும் நான் வந்தோடனே அப்படி கையில் தூக்கி வச்சு நிற்கிறாரு, எல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆனால் அந்த சிறுபிள்ளையோட இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் முதலாவது ஒரு வேலையை செய்ய போகிறேன், அதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன், நான் என் மிஸ்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர்கள் அதை எடுத்து கொடுக்கும்படியாக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். நான் வீட்டில் தூங்கிட்டு இருப்பேன், நான் படுத்துட்டு கிடப்பேன், சபைக்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்க அப்படின்னா ஆத்துமாக்கள் வராது. ஆத்துமாக்கள் என்ன ஆகாது? வராது. அவன் சொன்னது மாதிரி நான் போய் கேட்குறேன், நான் போய் சொல்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை, நான் அது அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அதுக்கு அடுத்த வாரம் ஆத்துமா சபையில் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுதான் கட்டுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் கட்டுகிறது. ஹல்லேலூயா. தேவன் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தில் ஒரே படபடப்பு, ஏன்னா சின்ன பிள்ளை இல்லை. இப்போ அது ஃப்ளாஸ்க்கு கிடைக்கல, இது கிடைக்கலன்னு வைங்களேன், அவனுடைய இருதயத்தில் ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன ஆகும், டக்குன்னு மைண்டு மாறும். அப்போ அப்பா ஜெபம் பண்ணாங்க, நானும் ஜெபம் பண்ணேன், இது கிடைக்கல, அப்போ ஜெபம் பண்ணால் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் வந்துடக்கூடாதுன்னு நான் தனியாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஏன்னா அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது, இதுக்காகவே என்ன ஆகிக்கிறேன், நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டியூட்டி போகும்போது நானும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போகிறேன். ஆனால் அதெல்லாம் கிடைச்சிது. ஆனால் அதை உட்கார்ந்து நான் சிந்திக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து ஒரே ஒரு காரியம் தான் வெளிப்பட்டது. அவன் சொன்ன வார்த்தை, நான் போய் கேட்குறேன். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் சொல்ல ஆரம்பிங்க, தேவனுடைய வேலையை செய்ய துவங்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அதை துவங்க ஆரம்பிங்க. அதை நீங்கள் துவங்கும், அதான் ஒரு வேலை. நான் போய் கேட்கறது, நான் முயற்சி செய்கிறது, அதுதான் வேலை. ஹல்லேலூயா. நான் முயற்சி, அதான் என்ன பண்ணுது, என்னுடைய வேலை. தகப்பன் அதை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 58வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர் பாவங்களையும் தெரிவி, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியரை போல் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள், என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தனால் எக்கால சத்தமிட்டு என்ன பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனம் தாகத்தோடு இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனம் தாகத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், இவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா, அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்களா, இவர்கள் நான் பேசினால் அவர்கள் கேட்பார்களா? ஹல்லேலூயா. எதுவுமே நம்முடைய கரத்திலே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, விதைக்கிறது தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. நீங்க விதைக்கிற விதை இந்த மாதத்திலும் முளைக்க ஆரம்பிக்கலாம், ஒரு வருடம் கழிச்சு துபாயில போய் அது முளைக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. இல்லை என்றால் இங்கே 25 வயசுல கேட்கிற வார்த்தைகள் உங்களுடைய மரண தருவாயிலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம். ஹல்லேலூயா. இதை விளைய செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. நீங்கள் யாருடைய காரியத்தை செய்கிறோம்? நம்ம தேவனுடைய காரியத்தை செய்கிறோம். இதுல நமக்கு எந்த பங்கும் இல்லை. எனக்கு என்ன பங்கும் இல்லை. நான் என்ன பண்றேன், விதைக்கிறேன். விதையை என்ன பண்றேன், தூவுறேன். ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு என்ன பண்றேன்,
உதவி செய்கிறேன். நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்? இரவு முழுவதும் கண்மொழித்து என்ன பண்றேன்னா சபையில் வர ஜனங்களுக்காக என்ன பண்றேன்? சமைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இன்னும் சமைக்கிற ஜனங்களுக்கு நான் என்ன பண்றேன்? ஒத்தாசையா நான் என்ன பண்றேன்? காசு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இதற்கெல்லாம் ஒரு விளைச்சல் உங்களுக்காக என்ன பண்ணி கொண்டிருக்குது? தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாரும் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இல்லை. எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டு காலையில் வேலை போய் 8 மணி நேரம் வெயிலில் நின்று வேலை பார்த்து வேர்வையோடு வருகிற எல்லா தேவ பிள்ளைகள், கடினமாய் வேலைக்கு செய்கிற தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகவே அந்த கடின உழைப்பிலிருந்து நீங்கள் தேவனுக்கென்று ஒரு காரியத்தை செய்கிற பொழுது தேவன் உங்களை தலைமுறைக்கும் அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல. உற்சாகமா என்ன? உற்சாகத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உற்சாகமா என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உற்சாகமாய் வேதம் வாசிக்க ஆரம்பிங்க. உற்சாகமாய் கேம்புகளுக்கு செல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இதை உற்சாகமாய் செய்யும் பொழுது தேவன் உங்களிடத்திலே பிரியப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இதை உற்சாகமாய் நம்ம செய்யும் பொழுது தேவன் நம்மிடத்தில் என்ன பண்றாரா? பிரியப்படுகிறார். ஏனென்றால் இது நம்முடைய காரியம் அல்ல. இதன் மூலமாய் நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்க போறதல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின்படி எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. அது தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறது அந்த ஆசீர்வாதம். தேவன் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவன் அதற்குரிய பலனை அவன் என்ன பண்றது இல்லையா? அடையாமறு போவதில்லை. நான் எதை சொல்ல வரேன்னா, என்னுடைய இருதயம் ஆண்டவர்களோடு எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவரே எல்லாரை காட்டிலும் நமக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன். ஹல்லேலூயா. யார் எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போட்டாங்க, எல்லாரையும் விட நான் சபையிலே அதிகமாய் மாதம் தவறாமல் உமக்கு கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் வேண்டிக் கொண்டேன். ஹல்லேலூயா. அது என்னுடைய தேவனுடைய பார்வையிலே அது அருமையாக தோன்றினது. ஹல்லேலூயா. அதை நான் சாட்சியாக சொல்றேன். ஏன் அப்படின்னா, நான் சாட்சியாக நிற்கிறேன் இந்த இடத்துல. நான் சாட்சியாக என்ன பண்றேன்? நிற்கிறேன். நான் யாருடைய இவர்கள் அவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ என்கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க, யாரெல்லாம் தசமகம் கொடுக்குறாங்க அவங்களெல்லாம் நம்ம லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், நோ நோ நோ, நான் இருக்கிறது வரைக்கும் தசமக பாகம் யார் கொடுக்குறாங்கன்னு லிஸ்ட்டு சபையில் என்ன பண்ணுறதில்ல, எடுக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் சபையை நடத்துகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஏவுகிறது கர்த்தர், ஆவியானவர். ஹல்லேலூயா. யாருடைய இருதயங்கள் ஏவப்படுகிறதோ அவர்கள் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயங்கள் ஏவப்படுகிறதுனாலே தான் இவ்வளவு பெரிய செலவுகளின் மத்தியிலே தேவன் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்குரிய பலன் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது காணிக்கையாக இருந்தாலும், உற்சாகமான ஜெபமாக இருந்தாலும், இது ஆத்ம ஆதாயமாக இருந்தாலும், நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் அதை உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்கிற வேலையை துவங்க வேண்டும். ஹல்லேலூயா. உற்சாகமாய் என் தேவனுக்கு என்று நான் செய்வேன். ஹல்லேலூயா. நான் வேலையை துவங்க ஆரம்பிப்பேன், நான் பேச ஆரம்பிப்பேன், நான் கேட்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. நான் துதிக்க ஆரம்பிப்பேன். அப்பொழுது ஆண்டவர் அதற்குரிய பலனை அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. அதாவது தேவன் திட்டம் பண்ணின காரியம் அநேகம். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒவ்வொன்று தோன்றி இருக்கும். ஒவ்வொரு தேவ ஊழியருடைய இருதயத்திலும் ஒவ்வொன்றை தேவன் என்ன பண்ணுவாரு? தூண்டி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவருடைய திட்டம் இந்த பூமியிலே செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து இருதயத்தில் நமக்கு உணர்வில்லை என்றால், ஹல்லேலூயா, தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் இழந்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனையோடு தேவனுடைய சமூகத்தில் இல்லைங்க, நான் ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறவனாய், ஹல்லேலூயா, ஆலயத்தின் வேலையை நான் கட்டுகிறவனாய், ஹல்லேலூயா, ஊழியங்களுக்கு நான் உதவி செய்கிறவனாய். ஏனென்றால் இந்த ஊழியமாக இருந்தாலும் ஆலயமாக கட்டுகிறதாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் இந்த உலகத்திற்குரியதல்ல, பரலோக ராஜ்யத்திற்குரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக எல்லாவற்றிற்கும் மேலான அந்த ராஜ்யத்தின் வேலையை நீங்க செய்ய திட்டம் பண்ணும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் 1000 தடைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் எழும்பலாம். ஆனால்
கர்த்தரோ உங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய இருதயத்தில் எண்ணம் தோன்றின பொழுது ஆண்டவர் நிலையான வாசஸ்தலம் உனக்கு கட்டுவார் என்று ஆண்டவர் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, தேவனுடைய ஊழியத்தை குறித்து உங்களுக்குள்ளாய் பாரம் எழும்பும் பொழுது, ஆத்துமாவை குறித்த பாரம் எழும்பும் பொழுது, ஹல்லேலூயா, செய்கிற வாகன ஊழியங்கள் மற்ற உணவு ஊழியங்களை குறித்த ஒரு பாரம் எழும்பும் பொழுது தேவன் நிலையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு எதாயிலும் செய்வேன். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், வேலையை நடத்துங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க. ஹல்லேலூயா. எனக்காக யார் போவார்? தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை, என்னை இம்மட்டு நடத்தி வந்த தேவனுக்கு நான் என்ன செய்தேன்? அவருடைய அந்த உடன்படிக்கை பிழை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு நிலையான வாசஸ்தலம் இல்லையே என்று எப்பொழுது அவருடைய இருதயத்தில் எண்ணம் தோன்றினதோ, ஓ ஹல்லேலூயா, ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவர்கள் கவனித்து கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. ரியாபார ஷபாராதியாந்தாரவா. ஆத்துமாவை குறித்த பாரம், ஆலயத்தை கட்டுகிற பாரம், ஹல்லேலூயா, ஊழியங்களுக்கு உதவி செய்கிற பாரம், ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற பாரம், ஹல்லேலூயா, இன்று நம்முடைய இருதயத்திலே எழும்புமையானால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உனக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலையான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கட்டளையிடுவேன். அழிந்து போகிற ஒரு ஆத்துமாவை குறித்ததான ஒரு பாரம், அழிந்து போகிற ஆத்துமாவை குறித்ததான பாரம், ஊழியத்தை தாங்குகிறதான ஒரு பாரம், ஆத்துமாவுக்களுக்காய் செபிக்கிறதான ஒரு பாரம் உங்களுக்குள்ளாய் எழும்புமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உனக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை கட்டுவேன், நிலையான வாசஸ்தலத்தை கட்டுவேன். ஓ ஹல்லேலூயா. நீர் போகாவிடில் யார் போவார்? இப்போதில்லா வீடில் எப்போ? நீர் போகாவிடில் யார் போவார்? இப்போதில்லா வீடில் எப்போ? கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், எல்லாம் சேர்ந்து, நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. நீர் போகாவிடில், நீ போகாவிடில் யார் போவாம்? இப்போதில்லா வீடில் எப்போ? நீ போ. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. வீடில் எப்போ? கணக்கு கேட்பார் என்ன நீ செய்வாய்? கணக்கு கேட்பார் என்ன நீ செய்வாய்? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து
பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. அறுப்பு மிகுதியாளோ இல்லை, வெறுப்பில் அலையும் மாந்தர் மிகுதி. அறுப்பு மிகுதியாளோ இல்லை, வெறுப்பில் அலையும் மாந்தர் மிகுதி. நீனைத்து புலம்பி அலைந்து தேடு, நீனைத்து புலம்பி அலைந்து தேடு. செயல்பட்டால் இன்று மகிழுவோயங்கே, செயல்பட்டால் இங்கே மகிழுவாயன்றே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற.